அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி 7ல் 2. அதில் 4வது கணக்கை பார்க்க போகிறோம். கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன? தொடர்கழித்தல் முறையில் மீப்பெரு பொது காரணியை கண்டுபிடிக்க சொல்லி இந்த கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட மில்லிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? பெரிய அளவு 196 மற்றும் 168 மில்லிமீட்டர் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பெரிய நம்பரை நம்ம என்ன செய்ய போகிறோம்? எம்னு வச்சுக்க போகிறோம். எம் இஸ் ஈக்குவல் டு 196, என் இஸ் ஈக்குவல் டு 168. இப்போ எம் மைனஸ் என் தொடர்கழித்தல் முறையில் கழிச்சுக்கிட்டே வர போகிறோம். 196 ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம், மைனஸ் 168. 6ல் 8 போகாது, பக்கத்து டிஜிட்லேருந்து எடுத்தோம்னா 16ல் 8 போனால் 8, 8 8ல் 6 போனால் 2. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 168ல் 28 கழிக்கிறோம். கழிச்சோம்னா 8ல் 8 போனால் 0, 6ல் 2 போனால் 4, 140 வருது. 140 மைனஸ் 28. 10ல் 8 போனால் 2, இங்கே 3 இருக்கும், 3ல் 2 போனால் 1, 1. இப்போ பார்த்தீங்கன்னா 112 இருக்குது, அதை 28ல் கழிக்கிறோம். 12ல் 8 போனால் 4, இங்கே 10 இருக்கும், 10ல் 2 போனால் 8. அடுத்து பார்த்தீங்கன்னா 84 28ல் கழிக்கிறோம். 14ல் 8 போனால் 6, இங்கே 7 இருக்கும், 7ல் 2 போனால் 5. அடுத்து 56 இருக்குது, அதை 28ல் கழிக்கிறோம். கழிச்சோம்னா 16ல் 8 போனால் 8, 4ல் 2 போனால் 2. ஆன்சர் வந்துருச்சு. இப்போ 28 மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. அப்போ அந்த ஆன்சர், இந்த கணக்குக்குரிய விடை என்ன கிடைச்சிருக்கு? தொடர் கழித்தல் முறையில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? மீப்பெரு பொது காரணி இஸ் ஈக்குவல் டு 28 மில்லிமீட்டர். இந்த கணக்குக்குரிய விடை 28 மில்லிமீட்டர். புரிஞ்சுங்களா?